அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் என்று அறியாது இருந்தானே அவன்தான் புண்டரிக பெயருடையான். கிளியே பெற்றோரை புண்படுத்தினான். பெற்றவரை துரத்தி விட்டான். பெற்ற செல்வம் அழிந்ததே மனம் மிக வருந்தினான். தனது பெற்றோரை தேடலானான். கிளியே பெற்றோரை தேடலானான். காசியில் தேடச் சென்றான். காட்டில் ஒரு முனியை கண்டான். காசியை பற்றி கேட்டான். அவரும் தெரியாது என்று சொன்னார். கிளியே அவரையும் திட்டி தீர்த்தான். மறுநாள் அதிகாலையில் மங்கையர் மூவர் கண்டான். கோரமாக அவர் இருந்தாரானால் முனிவர்க்கு தொண்டு செய்தார். கிளியே முக அழகு திரும்ப பெற்றார். புண்டரீகன் வியந்து போனான். யார் நீங்கள் என்று கேட்டான். நாங்கள் தான் கங்கை யமுனை கூட சரஸ்வதி என்று சொன்னார். கிளியே தாம் அந்த ரகசியம் சொன்னார். நீராடும் மாந்த தங்கள் பாவங்களை எம்மிடம் கழிப்பார். எம்முகமும் கோரம் ஆனதே அந்த கோரத்தை நீக்க வந்தோம். கிளியே புண்ணியம் தேட வந்தோம் என்றார். காசியே தெரியாதென்ற முனிவரிடம் பாவம் நீங்க நதிகளும் மனித உருவில் அங்கே சேவை செய்ய வந்ததென்னே. கிளியே முனிவர் செய்த புண்ணியம் என்ன என்று கேட்ட புண்டரிகனுக்கு கங்கையும் பதிலை சொன்னாள். பெற்றோரே தெய்வம் என்று அங்கே வாழ்ந்தார் முனிவர் என்றாள். கிளியே புண்டரிகம் மனம் மாறினான். 1000 ஹோமங்களும் லட்சம் தானங்களும் கோடி தீர்த்த யாத்திரையும் நமது பெற்றோருக்கு சமம் ஆகுமா? கிளியே புண்டரிகன் உணர்ந்தானே. தாய் தந்தை தேடி சென்றான். தந்தை சாத்தகியையும் தாயா ஜன்னுவையும் அவனே தேடி கண்டு கொண்டான். கிளியே கால் விழுந்து கதறி அழுதான். அன்று முதல் பெற்றோருக்கு அவன்தான் சேவை செய்தான். அவன் பாச பணிவிடையை அங்கே அந்த மாயன் பார்க்க வந்தான். கிளியே புண்டரிகா என்று அழைத்தான். பெற்றோர் தூக்கம் கலைந்திடும் என்று புண்டரிகன் அசைந்தான் இல்லை. செங்கல் ஒன்றை தூக்கி போட்டான். அதன் மேல் சற்று நேரம் நில்லு என்றான். கிளியே சங்குக்கையன் சம்மதித்தான். பரந்தாமன் முருவலோடு செங்கல் மீது ஏறி நின்றான். புண்டரிகா வரம் கேளென்றான். அந்த புண்டரிகன் வரமும் கேட்டான். கிளியே பத்மநாபன் சம்மதித்தான். கோயில் இங்கு கொள்வாய் ஹரியே, பாவம் போக்கணும் பீமா நதியே, எந்தன் பெயர் கொண்டேதானே இந்த ஊரும் விளங்கணும் என்றான். கிளியே சரங்கனும் சம்மதித்தான். ஒற்றை செங்கல் மேலேதானே நானும் ருக்மணியும் நிற்போம். பீமாநதி அமைதியாகும். அதன் தேர் சந்திரபாகா என்றே ஆகும். கிளியே உரும் புண்டரீபுரமா? புண்டரீபுரம்தான் என்று பண்டரிபுரம் என்பார். பண்டரியின் இறைவர் தானே பாண்டுரங்கன் எனப்படுவார். கிளியே பண்டரிக்கு நாம் செல்வோம். ஜெய ஜெய விட்டலனே பாண்டுரங்க விட்டலனே,
புண்டரிக வரதனே அவன்தான் பாண்டுரங்க விட்டலனே கிளியேற குமாயி விட்டலனே.